முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினத்தை ஒட்டி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்தில் இன்று மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சகிப்புத்தன்மை ஆகியவற்றில் எல்லா வகையான அச்சுறுத்து கொள்கையையும் நாம் வலிமையுடன் எதிர்க்க இதன் மூலம் உளமாற உறுதி கூறுகிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்டோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர், முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகானந்தம், காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் SA அருள்ராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக தமிழக அமைச்சரவையில் இன்று புதிதாக பொறுப்பேற்க உள்ள காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் பயங்கரவாத ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மேலும் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கொண்டுவரப்பட்ட ஜோதி யாத்திரையின் நினைவு ஜோதி நினைவிடத்தில் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியால் தான் நம் நாடு மிகச்சிறந்த பரிணாம வளர்ச்சியை அடைந்துள்ளதாகவும் இந்தியாவில் இன்று ஏற்பட்டுள்ள விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்டவர் அவரே என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மேனாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவேந்தல் 35ஆம் ஆண்டு நினைவேந்தலில் இங்கு அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி, திரு நிவேதி ஆல்வா மற்றும் திரு சுரேஷ் ஹெக்டே மற்றும் பதவியேற்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் இதனுடைய பொறுப்பாளராக இருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்ற உறுப்பினர் திரு முருகானந்தம், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு அருள்ராஜ் அனைவரும் சேர்ந்து இந்த 35வது ஆண்டு நினைவேந்தலை அனுஷ்டித்திருக்கிறோம். இதற்கு பிறகு அன்னதானங்கள், மருத்துவ முகாம்கள் மற்றும் பாடல்கள், இசை நிகழ்ச்சி, இசை அஞ்சலி அனைத்தும் நடைபெற இருக்கிறது. ஆகவே நம்முடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களால் தான் இந்த நாடு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறது. விஞ்ஞான யுக புரட்சி நடந்ததற்கு காரணமே தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அதே போன்று பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் ராஜீவ்காந்தி அவர்கள் இல்லை என்றால் நகர்பாலிகா, பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எதுவுமே வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் தான் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அவர்களை இழந்து இன்று நாம் 35வது நினைவேந்தலில் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் புகழ் என்றென்றும் இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை நீடித்து நிற்கும்.